23ஆம் தேதி நவம்பர் மகா கால பைரவாஷ்டமி. இந்த மாதிரி ஒரு நாள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு இன்னொரு 360 வருடம் நீங்க வெயிட் பண்ணணும். நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். கார்த்திகை மாதம் 8வது மாதம், கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி வருது. அதுவும் சனிக்கிழமை அந்த 8ம் சேர்ந்து வருது. இந்த 8 எல்லாமே சேர்ந்து வரது அன்னைக்கு அஷ்டமி, சனியும் அஷ்டமியும் சேர்றது அன்னைக்கு கால பைரவாஷ்டமி வரது ரொம்ப சிறப்பு. கால பைரவருக்கு புனுகு சாத்தி வழிபடுறது ரொம்ப சிறப்பு. வடமாலை சாத்தி வழிபடுறதும் ரொம்ப சிறப்பு. முழு முந்திரி இருக்கு இல்லையா, அது நீங்க உங்க கையினால மாலை கோர்த்து அதை நீங்க கால பைரவருக்கு நீங்க கொடுத்துட்டு வாங்க. அதுவும் ரொம்ப சிறப்பு. கால பைரவரை வழிபடக்கூடிய ஒரு பைரவ முகூர்த்தம் ஒண்ணு இருக்கு. சூரிய உதயத்துக்கு 4 நிமிஷம் முன்னாடி, சூரிய உதயம் 4 நிமிஷத்துக்கு அப்புறம். இந்த 8 நிமிஷமும் நீங்க பைரவரை மனசார நீங்க வேண்டி நீங்க வழிபடலாம். பைரவர் கோவிலுக்கும் நீங்க போய் வழிபடலாம். முடிஞ்சா இந்த 8 பொருள் 8 விதமான எண்ணெய் சேர்த்து நாளைக்கு இந்த 8 நிமிஷம் நீங்க கோவில்ல போய் விளக்கேத்தி வழிபட்டீங்க அப்படின்னா அளப்பரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த விளக்கேத்துறதுனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னா, பொதுவா கால பைரவர் நம்மளை காத்து ரட்சிக்கிற ஒரு கடவுள். தொழில் வளர்ச்சி, நம்மளுக்கு பகைமை எதிரிகள் யார் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றது, கால தோஷங்கள் எது இருந்தாலும் அதுல இருந்து நம்மளை காப்பாத்துறது. 8 பொருள் என்ன, 8 என்ன அப்படிங்கறத ஒரு அடுத்த வீடியோல போட்டிருக்கேன், மறக்காம பாருங்க. எதுவும் என்னுடையதெல்லாம், அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. நன்றி. ஓம்.